வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி மிளகா மண்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மிளகா மண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், பழைய சாதம், இல்லை நம்மளுக்கு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இது தாங்க தேவைப்படும். மற்ற பொருளெல்லாம் சேர்க்கும் போதே சொல்கிறேன். இது வயலில் வேலை செய்கிறவங்க எடுத்துகிட்டு போகிற அந்த காலத்து ரெசிபி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செட்டிநாடு ஸ்பெஷல். இது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது நல்லா தாளித்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10, பூண்டு பல் 10 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் மட்டும் கீறிட்டு நான் சேர்த்துருக்கேன். முழுசாக வெட்டலை, கீறிட்டு மட்டும் சேருங்க. அப்போ தான் இந்த புளி, உப்பு இதெல்லாம் இதில் மிளகாயெல்லாம் நல்லா ஏறும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த நல்லெண்ணெயிலே நல்லா அந்த மிளகாய் வதங்கிடணும். காரம் இல்லாத மிளகாய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பிஞ்சு மிளகான்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்கங்க. இது கழனி தண்ணி, அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து அந்த பச்சை மிளகாய் அந்த கழனி தண்ணியிலே நல்லா வேகணும். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வர்றப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கழனிச்சாறு, புளிச்சாறு அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. இது செட்டிநாடில் மிளகா மண்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அமுக்கி பாருங்கள். பச்சை மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணி ஊற்றுங்க. புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏன்னா இது நல்லா சுண்டை வச்சு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். இந்த டைமில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நீங்கள் சுடு சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு இந்த மிளகாய் இந்த புளியில் ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல் எப்படின்னா புளி, உப்பு, மிளகாய் போட்டு தான் கொதிக்க வைப்போம். இது என் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடில் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுக்குனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். மதுரையிலலாம் இதை கழனி புளிச்சாறு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது செட்டிநாடில் மிளகா மண்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பழைய சாதம், தயிர் சாதம், இல்லை சுடு சாதம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் இதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரமாக ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது காரம் தெரியாது அந்தளவுக்கு நமக்கு. இது காரம் இல்லாத மிளகாய், பிஞ்சு மிளகாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு காரம் தெரியாது. கொஞ்சமாக விட்டுட்டு அந்த புளி சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை விட அந்த சட்டியை நம்ம வலித்து வச்சுட்டு அந்த மண் சட்டியில் கொஞ்சமாக சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்றப்ப இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நான் ட்ரை பண்ணேன். யாரெல்லாம் இந்த மாதிரி மண் சட்டியில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சாதத்தில் போட்டு பிரட்டிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் காய்கறியெல்லாம் இல்லாதப்ப பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி தான், வயல் வேக்காளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான மிளகா மண்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.